Hi friends, welcome back to Mama's Bimma. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்தாச்சு. Christmas celebration starts. இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து நல்ல கிராண்ட் செலிப்ரேஷனா இருக்க போகுது. இப்போ வந்து நம்ம நைட் மாஸ்க்கு கிளம்பணும். அதனால அந்த ப்ரிப்பரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. நாளைக்கு செலிப்ரேஷன் நாளைக்கு தான் வந்து வேற லெவல்ல இருக்கும். நாளைக்கு செலிப்ரேஷன் வந்து தனியாவே உங்களுக்கு வீடியோவா வரும். இப்போ நைட் மாஸ் நம்மளோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம ட்ரெஸ்ஸிங் அப்புறம் வந்து இப்போ நைட் என்ன டின்னர் நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்றோம் நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு அதெல்லாம் தான் இந்த vlog-ஆ வரப்போகுது. நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல மேல பந்தல்லாம் போட்டுருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாங்க எப்படியோ. அதெல்லாம் போட சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு பார்க்கலாம். டடான். நாளைக்கு கிறிஸ்மஸ்க்காக இங்கே பந்தல்லாம் போட்டு சேர்ஸ்லாம் வச்சுருக்கு. சாப்பிட்றதுக்கு டேபிளும் வச்சுருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து வேறு லெவலில் பிரியாணிலாம் நாங்களே குக் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இந்த பந்தல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த பந்தல்லாம் அப்படியே போட்டாச்சு. இங்கே பாப்பா சீக்கிரம் கிளம்பு. நான் மட்டும் எப்பயுமே நான் வந்து சீக்கிரமாக கிளம்பி உட்காந்துக்கிறேன். போகிறதுக்குள்ள என் மேக்கப்பே போயிடும். நானே இப்போ சீக்கிரம் கிளம்பிட்டேன். வந்து நான் தான் லேட்டாக கிளம்புறேன்ட்டு கதை வேறு எல்லாரும். நான் தான் சீக்கிரம் கிளம்புறேன். இப்போ டைம் ஆகுதுப்பா. இப்போ என்னப்பா பண்ணுகிற? என்னமோ பண்றேன்ப்பா. ஏன் முடியல அவன் முடியல. உன் முடியல பண்ண முடியலன்றதுனால பாப்பா முடியல பண்ணிட்டுங்கிறியா? எங்க உன் முடியலையா? ஆமா, என்ன பண்ண முடியும்? ஒரு ஜானுக்கு தான் இருக்குது. உன் உச்சி மண்டையில இருந்து இப்படி கையை வச்சோன்னா ஒரு ஜான் தான் இருக்குது முடி. என்ன இதுவா போடுறீங்க? இது சூப்பரா இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். எப்பயுமே சீரியஸா இதுதான் உனக்கு மூஞ்சிக்கு பக்காவா எடுக்கும். சைனீஸ் மாதிரி. லிப்ஸ்டிக் கரெக்டா இருக்கானே எனக்கு என்ன கலர்லயும் தெரிய மாட்டேங்குது. ஃபுல் ஒயிட் அடிச்சிடணும் அப்பதான் தெரியும். லைட் வேணும் முதல்ல. லைட் அடிக்கணுமா? ஆமா. ஒரு டார்க்கா போட்டுனா டார்க்கா தெரியும். டார்க்கா தான் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, டிசைன் பண்ணணும் மண்டையை. இப்போ கால் பண்ண போறாங்க. காலா ட்ரை பண்றேன். உன்னை பார்த்து இதெல்லாம் நீங்க 8 o'clock ஆரம்பிச்சிருக்கணும். என்ன கொடுமை இது. ஃபர்ஸ்ட் சீரம் அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பயங்கரமான லிக்விட். இது ஸ்ப்ரே பண்ணா போதும். ஆமா, கிடைக்காத லிக்விட். பாலார் வாட்டர். பாலார் வாட்டர் இல்ல, பாலார் வாட்டரே நான் ஒரு மாசம் முன்னாடி ஸ்டெர்லைஸ் பண்ண பாலார் வாட்டர். இப்பெல்லாம் டாடி கணக்கு கொசு பட்டா ஏதோ பெரிய டைனோசர் பட்ட மாதிரி. ஆமா, பாம்பு பட்டா டார்ச்சரா இருக்குது. எங்க என் பேட் எடுத்துன்னு வாடா. நான் வந்து நேத்து ஒத்திகை பார்த்தேன். ஹீட்லெஸ் கர்ல்ஸ் ட்ரை பண்ணேன். எதுல பா? இது எவ்வளவு கொடுத்துப்பா வாங்குனீங்க? இத ஒட்டுது பொசுங்குது. ஐயோ சுத்தவே முடியல. என் கையெல்லாம் படுத்துடா. என் கையில நான் தான் இது இருங்க அந்த கிளவுஸ் வேணா எடுத்துக்கோங்க. ஏன் நடுங்குது கையெல்லாம்? பயமா இருக்குது. அந்த கிளவுஸ் எடுத்துக்கோங்கன்ற நானு. தலை பொசுங்குது. உடனே எடுக்க கூடாது. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நம்ம இதை உட்காந்துருக்கணும். அவங்க அந்த டைசன்ல சூப்பரா இருந்தது. என்ன பண்ணி கால் பண்றேன்ட்டு கால் எங்க ஆகுது? அது ஸ்ட்ரைட்னிங் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்னிங் தான். ஆனா இதுலயே கர்ல் பண்றது தானே. இங்க இருக்க கர்ல் பண்றது எது? இதுதானே. ஓ, இங்க இருக்கா? ஐயோ அப்ப இப்ப என்ன? நான் அதான் பார்த்தேன். ஒரு ஸ்ட்ரைட் தான் பண்ணி வச்சிருக்குது. இங்க இருக்கா? ஓகே, சாரி ஃபார் தி மிஸ்டேக். இப்ப நிறைய முன்னாடில இருந்து சுத்தணும்பா. நீ வேற இருடா. நைன்ட்டு இருக்க. சூடு வாங்கிட்டு ஓட போறேன். பண்ண தெரியலனா விட்டு போங்க. டைம் ஆகுது. ஒரு கர்லர் மிஷின் வாங்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும். கமான், இப்போ சடக்குன்னு அதை விடும்போது கழுத்துல சுழுக்குன்னு சுடும்பா இருக்கும்.
என்ன 1 2 3 4 5 6 7 10ல ஆஃப் பண்ணுவியா 20ல ஆஃப் பண்ணுவியா 11 12 20 வரல என் முடியே. பாதி தான் வந்து பாதி வரல. இன்னும் கொஞ்சம் வைக்கணும் போல. இன்னும் கொஞ்சம் வைக்கணும். எனக்கு கொஞ்சம் முன்னாடி அது என்ன பாதி வருது பாதி வரல. வந்துருக்குது இப்போ என்னாச்சு? தெரியுதா? நீங்க அடி வரைக்கும் சுத்தணும். வந்திருக்கு. அடி வரைக்கும் சுத்தணும். என்னாச்சு? அவ்வளவுதான் வந்து அந்த அயன் பாக்ஸ் வரல இல்ல, எடுத்து வச்சுட்டு வேலையை பாருங்க. கிளம்புங்க கிளம்புங்க. இதுல வேற நவீன கிளவுஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு பெரிய பியூட்டிஷியன் மாதிரி நின்னுங்க நீனு. அந்த ஸ்டீமர்ல இருந்து போகிற மாதிரி மடியில வந்துச்சு. புகையெல்லாம் வருதான வரமாட்டேன், அவசரத்துக்கு வரமாட்டேன். கொஞ்சம் ஒரு நாளைக்கு மெதுவா பொறுமையா செஞ்சு பார்ப்போம். ஓகே ஏஞ்சி கிளம்பு பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு கிளம்பியாச்சு. இது எல்லாமே எங்களோட அவுட்ஃபிட். ஏன் பாப்பா ஒண்ணும் மூஞ்சில போடலையா? நீ மட்டும் ஏன்டா ஒண்ணுமே போட மாட்டேன்ற மூஞ்சிக்கு? அப்படியே தனியா தெரியறா பாரு. இதெல்லாம் எங்களோட அவுட்ஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஷர்ட் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. பிளெயின் ஷர்ட்ஸ் தான். இந்த பையனை பார்த்து வாங்கினேன் நான். நல்லா இந்த பையனை பார்த்து வாங்கினேன். நீ இன்னைக்கு பேண்ட கருணை கொடுற பண்ணிட்டு வந்ததுனால உனக்கு அது பெருசா தெரியுது. இன்னைக்கு பேண்ட் இந்த பையனாலே இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் கெட்டு போச்சு. இவனுங்க இவனுங்க கீழே வந்து மடிச்சு தைப்பானுங்க. சோ அந்த மாதிரி நம்மளும் தைப்போம் அப்படின்னு எத்தனை போய் கொடுத்து பேண்ட்டே நம்ம ஸ்டைலர் வேஸ்ட் பண்ணிட்டாரு. டெய்லர் இல்ல ஸ்டைலர் அவரு. ஸோ கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு இப்போ இந்த ஷர்ட்டை போட்டிருக்கேன். இந்த ஷர்ட்டு கொஞ்சம் ஓகே, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன் நானே. ரைட், நம்மளை நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி போன்ட்டு. ஏன்னா இன்னொரு ஷர்ட் இருக்கு, அந்த ஷர்ட் வந்து பிளாக் ஷர்ட். ஸோ அதனால இன்னைக்கு கிறிஸ்மஸ் அதுவுமா பிளாக் ஷர்ட் போடக்கூடாது. எல்லாருக்குமே 2 தான். எங்களுக்கு பட்ஜெட் ரீச் பண்ணி மேல போற புரியுதா? நாங்களே ரீச் பண்ணிக்கிறோம். அதை விட எங்களுக்கு வந்து ஆனிவர்சரி இருக்கிறதுனால ஒரு ஷர்ட் சேர்த்து எடுத்தேன் நான். பட் இப்போ வீணா போச்சு. ஒரு ஷர்ட் எனக்கு பிடிக்கலன்னு அவுத்து போட்டு இப்போ வேற ஷர்ட் போட்டிருக்கேன் நான். ஓகே, இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே போற வழி அப்படியே பேசிக்கிட்டே போலாம். புது வருஷம் வருது, ஒரு ட்ரெஸ்ஸா புது வருஷத்துக்கு போடுவாங்க. முன்னாடி ட்ரெஸ் எடுக்கவானா? ஃபர்ஸ்ட் டே போட்டு அதே எடுத்துக்கலாம். டாடி டாம் அவுட்ஃபிட் கட்டறீங்களா? உன் பேர் என்ன? ஸ்வாதியா? ஸ்னோலிங் தானியா. அதான் வீட்டுக்கார காஃபி போட்டுதான் நல்லா பிரியாணி. சென்னையில் இல்லாத பிரியாணி எத்தனை கைகள் ஓடுதலோட ஒரு பிரியாணி. நெய்லி பிரியாணி போட்டிருக்கோம். அதாவது நெய்லி நல்லாதான் இருக்கு. பாரு எவ்வளவு அழகா இருக்கு. போட்டோ ஷூட் எடுக்கிற இடமா இது? கருப்பா தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய கண்ணாடியா வாங்கி போட்டுடி. சூப்பரா போயிட்டு குழந்தைஸ் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சர்ச்லாம் முடிச்சு ஜம்முன்னு வந்துட்டோம். இந்த அம்மா பாத்தீங்கன்னா இது கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து இப்பவே மாட்டிட்டு வந்துட்டாங்க. பர்த்டேக்கு ஒன்று, ஆனிவர்சரிக்கு ஒன்றுன்னு கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு மாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன கணக்கு இது? இது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பரா இருந்தது. நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு மின்னுச்சு அப்படியே. அந்த கோல்டு வாட்சை விட சூப்பரா இருந்தது. சோ கோல்ட் வாட்ச் தான் வாங்கிக்கோங்க. நீ கோல்ட் வாட்ச் வாங்கினா கூட இவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஆமா, இது செமையா இருக்கு. கோல்ட் வாட்ச் உங்களுக்கு அந்த வாட்ச் பிடிக்கலையா? கனவு. ஆனா அது நிறைவேறிச்சுக்கனால இப்போ வந்து எனக்கு வந்து அதனால நாட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி பேர் ரோலெக்ஸ் அந்த மாதிரி பேர். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாயா அப்படி அலையும். கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது சீப்போன் ஆயிடும். சோ இது வந்து உலக நியதி. இது எல்லாருக்குமே அப்படிதான். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காப்பு. இது என் செலக்ஷன் தான்.
இது இந்த அம்மா வந்து எப்படி எடுத்ததுன்னா அப்படியே மெலிசா எடுத்தது. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவும் இல்லை. அதை பார்த்தா யாரும் கோல்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீக்கிரம் போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில பிஸி ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப கூட்டம் இல்ல, சரியான கிரௌட். சாந்தோமே ரொம்ப வழிஞ்சது, சூப்பரா இருந்தது. ஆனா செம்ம கிரௌடு, பயங்கர கிரௌடு. பட் எங்களுக்கு ஆண்டவரனால சர்ச் உள்ள இறங்க சர்ச்சு போய் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டோம். நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், அதெல்லாம் நாங்க போட்டு விடுறோம். நிறைய பேர் அவ்வளவு கும்பல்லயும் நிறைய பேர் நம்மள கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசினாங்க. நிறைய பேர் வந்து பேசினாங்க, சூப்பரா இருந்தது. நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, ஜாலியா இருந்தது. நீங்க ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்போ ஓடி போய் நம்ம படுத்து தூங்கிட்டு டக்குன்னு நாளைக்கு ஏஞ்சி நாளைக்கு செம்ம விளாக். நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது செலிப்ரேஷனே. காலையில இருந்து ஒரே பிஸி ஷெட்யூல்ல ஓடிக்கிட்டே இருப்போம். நீங்களும் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.